காலத்துல மனுநீதி போராட்ட பற்றி சொல்லுவாங்க. ஒரு அரச காவலன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னால பிரச்சனை வரக்கூடாது, தன்னுடைய பரிசனத்தினால பிரச்சனை வரக்கூடாது, பகைவர்களால பிரச்சனை வரக்கூடாது, கல்வர்களால பிரச்சனை வரக்கூடாது, மிருகங்களால பிரச்சனை வரக்கூடாது. இந்த ஐந்தையும் ஒரு அரசன் சரியா கையாண்டானா அந்த அரசனுக்கு அரச காவலன் என்கின்ற பெயர். அது மனுநீதி போராட்டம் இருந்தது. மகன் தப்பு பண்ணா மகனை வெளியே தட்டு தேர வச்சு ஏற்றலாம். ஆனா இன்னைக்கு அரச காவலன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் நீங்க பாருங்க, அவரால பிரச்சனையா? அவரால்தான் முதல் பிரச்சனை. ஏன்னா ஆட்சி செய்ய தெரியல. பரிசனம் கூட இருக்கக்கூடிய உறவினர் பிரச்சனை. ஆனா இந்த மீடியா நண்பர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. பெண் என்கின்ற அமைச்சர் முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் நடத்துறாங்க. யாராவது எனக்கு எஸ்பி வேலுமணி என்ன பேசினது இன்னைக்கு நல்லா ஒரு 3 நிமிஷம் முன்னாடி தேர்தல் ஆணையம் வந்ததுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா எடிட்டருக்கு போன் பண்ணி மறுக்கலாம். ஏன்னா வேலுமணி என்ன பேசுறது 3 நிமிஷம் போடுறீங்க, அந்த சாலைமையா பேரவை 2 நிமிஷம் தான் போடுறீங்க. பல திருப்பூர்ல வானத்தேக்கா பேசியிருந்தா காலையிலிருந்து இரவு வரை எடிட்டருக்கு இது மட்டும்தான் பிரச்சனை. யாரு கண்ட்ரோல் பண்றான்? சபரீசன் என்கின்ற ஒற்றை நபர் பெண் என்கின்ற அமைப்பை வைத்துக் கொண்டு கடந்த 6 மாதத்துல மட்டுமே 25 கோடி ரூபாய் சமூக வலைதளத்துக்கு அந்த நிறுவனம் செலவு பண்ணி